பேசிக் சென்டென்சஸ் பார்த்துட்ருக்கோம். அதில் நம்ம இது 3வது வீடியோ. மே, பர், பி, அவுர். ஸோ இந்த மாதிரியான வேர்ட்ஸ்னால் என்னென்ன எந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணுறது அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம். இதில் மேன்றது நம்ம தமிழில் லேன்னு சொல்லுவோம். அதாவது அட்டு, இன்னு அந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணுறது தான் இந்த மே. பர் அப்படின்றது பேப்பர் அப்படின்னு சொல்லலாம். ஆன் மீது இல்லை மேலே அப்படின்னு சொல்கிறது. இந்த பி அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஆல்சோ அப்படின்னு அர்த்தம். அவருன்றதுக்கு அண்ட் அப்படின்ற அர்த்தம். ஸோ அதான் இங்கேயும் போட்டிருக்காங்க. ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஹாத் மே கியா ஹை. ஹாத்துன்றது கை, மேனா இல்லை. ஸோ கையில் கியா ஹைனா என்ன இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ கையில் என்ன இருக்குது? ஹாத் மே பென்சில் ஹை. हाथ में கையில் என்ன இருக்கான்? பென்சில் இருக்குது. हाथ में रुपये हैं. ஸோ கையில் ரூபாய்கள் இருக்கின்றன. ஸோ இந்த ரூபாயேன்றது ப்ளூரல் ஃபார்ம், ரூபாயான்றது சிங்குலர். மேஸ் பர் கியா ஹை. மேஜை மேலே என்ன இருக்குது? மேஸ் பர் ஃபல் ஹை. மேஜை மேலே என்ன இருக்கான்? ஃப்ரூட்ஸ் இருக்குது. ஸோ ஃப்ரூட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, பழம். கியா மேஸ் பர் தாலி ஹை. தாலி அப்படின்னா தட்டு, பிளேட் அப்படின்னு அர்த்தம். ஸோ மேஸ் பர் தாலி ஹே கியா அப்படியும் சொல்லலாம். ஸோ இது ரெண்டுத்துக்குமே அர்த்தங்கள். மேஜை மேலே தட்டு இருக்கா அப்படின்னு அர்த்தம். ஹா அப்படின்னா எஸ், ஆமான்னு அர்த்தம். ஸோ மேஸ் பர் தாலி ஹே. ஸோ மேஜை மேலே தட்டு இருக்குது அப்படின்னு அர்த்தம். தாலி மே கியா கியா ஹே. ஸோ தட்டில் என்னென்ன இருக்குது அப்படின்றாங்க. ஸோ தாலி மே இட்லி और சட்னி ஹே. ஸோ தட்டில் இட்லியும் சட்னியும் இருக்குது. தீவார் பர் கியா ஹை. தீவார்னா செவுரு. ஸோ செவுத்தில் என்ன இருக்குது அப்படின்றாங்க. தீவார் பர் கியா ஹைனா செவுத்தில் என்ன இருக்குது அப்படின்னு அர்த்தம். தீவார் பர் தஸ்வீர் ஹை. தீவார் பர் தஸ்வீர் ஹைனா தஸ்வீர்னா படம். ஸோ சுவத்தில் படம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். குர்சி ஜமீன் பர் ஹை. குர்சினா சேரு. ஸோ சேர் வந்துட்டு தரையில் இருக்குது. ஜமீன் பர் और क्या है. औरனா இன்னும், சரிங்களா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜமீன் பர்னா தரையில். ஸோ இன்னும் என்ன இருக்குது? और क्या है, இன்னும் என்ன இருக்குது? ஜமீன் பர் மேஸ் பி है. தரையில் மேஜையும் இருக்குது. ஸோ பீனா மேஜையும் இருக்குது, இல்லை மேஜை கூட இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு மேஸ் பர் கலம்தான் है. மேஜை மேலே பேனா தாங்கி இருக்குன்னா, அப்படி கலம்தான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பின் ஸ்டாண்டு. ஸ்டாண்டுக்கு தான் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதான் தமிழில் பேனா தாங்கி. மேஸ் பர் கிதாபே பி ஹே. மேஜை மேலே புத்தகங்களும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தவாத் கஹா ஹே. தவாத்னா இங்கே பாருங்கள், இங்க் பாட் தான் வந்துட்டு தவாத், அதாவது மைக்கூடு அப்படின்னு சொல்கிறது. தவாத் கஹா ஹே எங்கே இருக்குது? தவாத் மே கியா ஹே. அந்த இங்க் பாட்டில் என்னென்ன இருக்குது, என்ன இருக்குது அப்படின்றாங்க. சியாஹி கா ரங் கியா ஹே. மையோடைய நிறம். சியாகினா மை, மையினுடைய ரங்குனா நிறம், கலரு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஏ ஃபல் और फूल हैं. இவைகள் பழங்கள் மற்றும் பூக்கள். ஏ டோக்கரி மே ஹே. டோக்கரி அப்படின்னா கூடை. ஸோ கூடையில் இருக்கான். இதெல்லாம் வந்துட்டு கூடையில் இருக்கான். பூஜா திரவ்ய பி டோக்கரி மே ஹே. வழிபாட்டு பொருள்களும் கூடையில் இருக்கான். ஸோ கூடைன்றது டோக்கரி. பூஜா திரவியனா வழிபாட்டு பொருட்கள், சரிங்களா? பூஜா பண்ணுற திங்ஸ். ஸோ இதெல்லாம் அதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தேங்க்யூ.